ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 10 இட்லி சாப்பிட்டா கூட இன்னும் சாப்பிட்ணும் போல தோணும். ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பு இந்த சட்னியில் ஆட் பண்ணுறதுனால சட்னியோட ஃப்ளேவரை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உளுந்து நல்லா செவக்க வறுத்தோன்னே நம்ம தோல் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை 10 அல்லது 15 சின்ன வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் 10 அல்லது 12 பற்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாயும் 1 காய்ந்த மிளகாயும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 2 க்ரீன் சில்லி, ரெட் சில்லி ரெண்டுமே ஆட் பண்ணுறதுனால சட்னியோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கலர்ஃபுல்லான சட்னியும் கூட. இந்த சட்னியில் நம்ம ரேடிஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஆமாங்க, முள்ளங்கி. நிறைய பேர் முள்ளங்கியோட ஸ்மெல் பிடிக்காமல் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. முள்ளங்கியை யூஸ் பண்ணி இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான சட்னியும் கூட. இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, ஈவன் சப்பாத்தியோட கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கியையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோன்னா அதோட ஸ்மெல் சுத்தமாக போயிடும். உங்களுக்கு முள்ளங்கி தான் போட்டு இந்த சட்னி செஞ்சுருக்கோமான்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் முள்ளங்கி சட்னியோட இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளோட முள்ளங்கி கொரியாண்டர் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். 10 இட்லி சாப்பிட்டா கூட இன்னும் சாப்பிடலாம்னு தோணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு லைக்கையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவோட நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.